மூஞ்சிக்கு போடலாம்னு கடலை மாவு தக்காளி தயிர் எல்லாம் கலந்து ஃபேஸ் பேக் ஒரு கிண்ணத்துல ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். போண்டா சுட்டு தின்னுருக்காங்க. மனுஷங்களா நீங்கெல்லாம்? என் வாழ்க்கையில இன்னும் நான் என்னெல்லாம் கொடுமையை பார்க்கணுமோ எனக்கே தெரியல. இவனெல்லாம் இருக்கிறதுனாலயே ஒரு குறுகுறுப்புக்காரன் கூட ஊருக்குள்ளேயே வரமாட்டான். இனிமேல் யாருக்குமே நல்ல காலம் பிறக்காதுன்னு அவனுக்கும் தெரிஞ்சிருச்சு. என்னடா ஒரு மாதிரி இருக்கா? கக்கா வருதா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மச்சான், இடத்துக்கு ரொம்ப வலிக்குது. வயசாயிடுச்சுல, அப்படிதான். ஏய், வலது காலுக்கு அதே வயசு தான் ஆகுது, அதையும் வலிக்கல. அது வலது காலுக்கு அதே வயசா? அந்த டாக்டர் அதே தான் சொல்றான். ஏய், சூப்பு வச்சு குடிக்கிற காலம் எப்படி தானே? சரி சரிடா, டென்ஷன் ஆகாதா. உன்ன மாதிரி ஃபிட்டா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? காலைல 4 மணிக்கு எழுந்தா ரொம்ப நல்லது. 5 மணி நல்லது. 6 மணி பரவாயில்ல. 7 மணி சோம்பேறி. 8 மணி சுடு சோம்பேறி. 9 மணி நோயாளி. 10 மணி வாழ்றதே வேஸ்ட். அப்பாடா, நம்ம லிஸ்ட்லயே இல்ல. ஷார்ப்பா நம்ம 10 மணிக்கு தான் எழுந்திருப்போம். ஏன் நீ கத்துற? யோகா பண்ணிட்டு இருந்தா அப்படியே கொஞ்சம் தூங்கிட்டேன். சரி சரி, அப்படியே ஒரு ஷவரம் ஆயிட்டு வந்துடுறேன். நான் ஒரு கும்பி பாவ யோகா முடிச்சிடுறேன். ஏமா, நாலாத்து வழியா போவாத. எங்க அண்ணாங்க விரியாசனம் பண்ணிட்டு இருக்கான். நீ பாட்டு கத்திக்கிட்டு வைக்க போற, கட்சி வச்சிருவான். நம்ம மாப்பிள்ள ஒருத்தன் குடிக்க 500 ரூபாய் கடன் கேட்டான். போடா இல்லைன்னு சொல்லிட்டேன். அந்த நாய் வேற யார்கிட்டயோ கடன் வாங்கி குடிச்சிட்டு நான் விழுவேன் என்று நினைத்தா எவ்வளோ ஸ்டேட்டஸ் வச்சிருக்கு நாய். அடிக்கிற அடியில் 5 நிமிஷத்துல 3 ஈ மிக்குது, பாக்குறியா? 5 நிமிஷத்துல ஈ மிக்குமா? டே ஏன்னா சண்டை போட்டுக்கிறியா? அது ஒண்ணு வெத்தலா லவ் மேட்ரு. மறுபடியும் லவ் மேட்ரு சொன்னா செருப்பச்சு நடிப்பேன். நானே டிவி நியூஸை பார்த்து கடுப்புல உட்காந்துருந்தேன். அந்த டைம்ல எங்க அம்மா கால் பண்ணிச்சு. அப்புறம் பேசுறமான்னு வச்சுட்டேன். உடனே இந்த நாய்க்கு கால் பண்ணியிருக்காங்க. என்னடா ஒரு மாதிரி பேசுறானே, லவ் கிவ் பண்றானான்னு கேட்டிருக்காங்க. ஐயோ, இந்த நாயும் அப்படியே பேசுறத தாம கேட்டுச்சு. என்னடா லவ் கிவ் பண்றியாடான்னு. இல்ல மச்சான், அன்பு ஒன்றுதான் அனாதைன்னு சொன்னேன். உடனே இந்த நாயே எங்க அம்மாக்கு கால் பண்ணி யாரோ அனாதை பொண்ணா, பேரு அன்பான்னு சொல்லிட்டான். எப்பாடா எப்படியோ அந்த கடத்தல் மண்ணை பிடிச்சாச்சு. நாளைக்கு அவன்கிட்ட வாக்குமூலம் வாங்கி அந்த 1000 கோடியை கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்க வேண்டியதுதான். நம்ம 100வது கேஸ் வேற, கண்டிப்பா ப்ரமோஷன் இருக்கு. ஆயிரம் கோடி படத்துக்கு ஒருத்தன் தங்கம் கடத்தினா, ஒருத்தன் செம்மரம் கட்ட கடத்தினா, ஒருத்தன் தேவசனாவே கடத்தினா. நான் ரேஷன் அரிசி எதாயா கடத்தினேன். அதுவும் கிலோ 5 ரூபாய்க்கு தாயா போகுது. இதுல 100வது கேஸ் வேற. டேய், என்ன சவுண்டங்க? வந்தனா வாயில குச்சி விட்டுவேன். கடுமையா உழைச்சினா வாழ்க்கையில முன்னேறலாம், புரியுதா? கடுமையா உழைக்கிறாங்க. நானே மாச தம்பத்துக்காரன்டா. எவ்வளவு உழைச்சாலும் அதே சம்பளம் தான். டேய், என்னடா பிச்சையாடா போடுறா? உள்ள வந்து தரமாட்டியா? இதுல சுண்டி வேற கூப்பிடுற. மாவா, நான் ஒவ்வொரு டைமும் தப்பிச்சு போறா. ஒரு நாள் துண்டி கூப்பிடுற விரலம் இருக்காது, தூக்கி போற கையும் இருக்காது, தப்பிச்சு போக உசுர இருக்காது. ஓ அப்படியா? நீ உள்ளே கட்டு சாவு. ஏய், என்னடா இப்படி சொல்லிட்ட? கிருஷாவோட கல்யாணத்தை பார்த்துட்டோம் நான் போதும் தம்பி. அதுக்காக தான் இந்த உசிரியே கையில பிடிச்சிட்டு இருக்கேன். மச்சான், பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ணி கொடுறா. டேய் ஜப்பான் மூஞ்சி, இது கூட தெரியல உனக்கு? இல்ல மச்சான், மும்பை 1 2 3ன்னு போட்டேன். அது ஏதோ கேக்குது பாரா. பாஸ்வேர்ட் மஸ்ட் கண்டெயின் எ கேபிட்டல். அடா டேய், நீ எல்லாம் எங்கடா பச்ச? நியூ டெல்லி 1 2 3ன்னு போடு, அவ்வளோதான். இந்தா அவ்வளோதானா? காலையிலேருந்து நோண்டி நிற்கிறேனடா. இந்த கருமாந்தத்துக்கு பாஸ்வேர்டு கூட செட் பண்ண தெரியல. இதுல ஸ்டேட்டஸ் வேற, பவர்ஃபுல் பீப்புள் கம் பவர்ஃபுல் பிளேஸ்ன்னு.
இபி ஆபீஸ் தெருவில் குறி இருந்துட்டு என்ன நான் வைக்கிறான் பாரு. எங்க பாத்தியா மச்சான், கேரளால ஒரு அம்மா ஆவி கூட பேசி குறி சொல்லுதாம்ல. ஓ அப்படியா? எங்க அம்மா கூட தான் ஆவி கூட பேசும். இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கும்போதே சீக்கிரம் வெந்து தோறான்னு கத்தும். எம்புட்டு நேரமா வேகணும் நெருக்கு நேரம் கேட்கும். அதுவும் சாதாரண இட்லி இல்ல, புஷ்பு இட்லி. மச்சான் அப்ப அழுதத இப்ப நினைச்சு பார்த்தா சிரிப்பு தான் வரும். அதான் லவ். அதுவே அப்ப சிரிச்சதை இப்ப நினைச்சு பார்த்தா அழுகதான் வரும். அதுதான் நட்பு. ஏண்டா பொண்ணுக்கு நீ ஏமாத்திச்சா? ஆமா வச்சா, என்ன லவ் பண்ணிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டோம். இன்னொருத்தன் சுண்டு விரல் பட்டா கூட தீ குறிச்சிட வேண்டாம்னு சொன்னான். இப்ப 3வது குழந்தைக்கு முழுகாம இருக்காளாம். ஏய் நீ சீரியஸா சொல்றா? நீ சிரிப்பு வருது மச்சா. மச்சா அடுத்தவங்க வீட்டுல செத்தா பேய், நம்ம வீட்டுல செத்தா சாமி. இதுதான்டா மனுஷ வாழ்க்கை. நல்லா சரிடா மாட்டு போலாம். டேய் டேய் மூச்சு முட்டுதுடா. என்னெல்லாம் செய்ய காத்திருக்கானோ தெரியலையே. ஏண்டா ஓனரே, நான் பாட்டுக்குன்னு செவனேன்னு தெருவில் என் ஃப்ரெண்டு கூட சுத்திட்டு இருந்தேன். பழக்கிறேன் தூக்கிட்டு வந்து என்னை பாலா படுத்துறியாடா. நான்லாம் வெளியே இருக்கும்போது நைட்டு 10 நைட்டு 10 மணிக்கு எங்கடா சொல்ல விடுற? ட்ரங்க்ல கைய வச்சுன்னு நைட்டு 10 மணிக்கு மேல தமிழ்நாடே எங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும் சொல்ல வந்தேன். ஏய் புலி மூட்டை, ஓவரா பேசுற வாயா, ரோட்ல சுற்றுற நாயா எப்போ வேணா அடி வாங்கி சாகும். வேற எதுவும் தேவையில்லை, டீ மட்டும் போதும். ஆஹா, குடிகாரம் பட்டம் தராத குறைந்த விலை மதுபானம். சோறு தண்ணி இல்லாம கூட ஒரு நாள் இருந்துருவா. ஆனா அந்த டீ இல்லாம ஒரு வேளை கூட இருக்க முடியலையே. என்ன, நம்ம டீ குடிச்ச காசை சேர்த்து வச்சிருந்தாலே இந்நேரம் ஒரு டீ கடையே வச்சிருக்கலாம். டீ ரொம்ப குடிக்காதுடா, அப்புறம் முடி எல்லாம் அரைச்சு போடும். மண்ட சுண்ணாம்பு சட்டி மாதிரி ஆனாலும் பரவாயில்ல, டீ குடிக்காம என்னால இருக்க முடியாது. ஒரு நாள் ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு, சாப்பிடாம இருந்தேன். சாப்பிடாம இருக்கியாடா, இதையாவது கூட்டின்னு எங்க அம்மா டீ குடிச்சிச்சு. அந்நேரம் பார்த்து டென்ஷன் மொத்தமா குறைஞ்சிச்சு. சரி இதுவும் நல்லா இருக்கேடான்னு டெய்லி ஒரு 4 டம்ளர் டீ குடிக்கிறேன். அது இல்லடா, வயசான மாதிரி ஆயிடுவேன்னு சொல்றேன். அடே வயசு ஆயிட்டே இருக்குன்னு வருத்தப்படாத. ஃப்ரெஷ் ஃப்ரூட்டோட ட்ரை ஃப்ரூட்டுக்கு தான் மதிப்பதியம். நான் குளங்குமார ஆழ்ந்த சிந்தனையில் இருக்க போல. ஆமா மச்சா, தங்கச்சி பொண்ணு பார்க்க வராங்க. அதுக்கு ஏன்டா வருத்தமா இருக்கா? இல்லை மச்சான், இந்த மாசத்துலயே 10 பேர் பக்கம் வந்துட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது மச்சான், அமைய போந்தா அமையும். அது இல்லடா, வரவனுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி வைக்கிறோம், சாப்பிட்டு சாப்பிட்டு பொண்ணு பிடிக்கலன்னு போயிடுறானுங்க. அப்போ உனக்கு பொண்ணு பிடிக்கலன்றது கூட மேட்டர் கிடையாது, ஸ்நாக்ஸு தான். அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. நீ என்ன பண்ற, வரவங்களுக்கு பப்ஸு வாங்கி வை. அதை சாப்பிட்டா வாயில மீசையில ட்ரெஸ்ஸில் கீழே கொட்டி அசிங்கமாயிடும். அதனால யாருமே அதை தொட மாட்டாங்க. அப்புறம் அவங்க வழக்கம் போல பொண்ணு பிடிக்கலன்னு போனதுக்கு அப்புறம் பப்ஸை கடையில் கொடுத்து காசு ஆக்கிடலாம். நெக்ஸ்ட் டே நான் குளங்குமார் ஒரு கூட்டாச்சா, ஏய் பொண்ணா ஓடிடு, நானே கடுப்புல இருக்கேன். என்ன மச்சான் வந்தவனுக்கு இதே விடலையா? உன் பேத்தை கேட்டு வாங்கி வச்சேன், என் மாமங்காரம் 3 பப்ஸையும் தின்ட்டான். எதிர்காலத்தை நினைச்சி ஒரே சிந்தனையா இருக்கு மச்சான். செல்போனை சார்ஜில் போட்டுக்க போல. ஏய் என்னடா, என்ன ஒன்னடா சார்ஜ் போட்டிருக்கா தானே என்கிட்ட பேசுற? சரி சரி விடுமாச்சான், சரி நியூஸ் எதாவது படிச்சு சொல்லு. ஏய் நியூஸை மனசுக்குள்ள படிச்சாலே பயமா இருக்கு, நீ வேற படிச்சு வேற சொல்ற. படிச்சு தொலைகிறான். பெண்களை காதல் வலையில் வீழ்த்தி உல்லாசமாக ஊர் சுற்றிய வாலிபர் கைது. எழவு அந்த வலை எங்க தாண்டா விக்குது, சொல்லி தொலைங்களேண்டா. நீ ஏன்டா டென்ஷன் ஆகுறா? பெண்ணு என்ன மச்சான், நேற்று ஒரு படம் பார்த்தேன். ஹீரோயின் பேரு அமலா பாலு, பையன் பேரு சரியா தெரியல, படம் பேர் விஜிபி. ஏய் அது விஐபிடா. அந்த படம் தான் மச்சான். அதுல ஹீரோயினி டாக்டரு, ஹீரோ வேலை இல்லாம இருப்பான், அவன் லவ் பண்ணும் மச்சான். பிக்கஸ்ட் ஸ்கேம் இன் தமிழ் சினிமா மச்சான், அதெல்லாம் மாற்றவே முடியாது. முதல் முறையா ஒரு நாயா பிறந்ததுக்கு நான் வெட்கப்படுறேன்.
ஏரியால 85 வயசு கிழவி செத்து போனா கூட நான் ஊழலிட்டது தான் காரணம்னு என் மேல பழிய தூக்கி போடுறானுங்க. இல்லைன்னா இவங்க ரோட்ல குடிச்சிட்டு விழுந்தா இவங்க பொண்டாட்டி மாறுங்க குடியார நாயேன்னு எங்களையும் சேர்த்து திட்டுறாளுங்க. இவனுங்க வேணுமோ நாங்க ஊத்தி குத்தா மாதிரி. இவனுங்க எப்ப புரிய நிறுத்துறது, நமக்கு எப்ப இந்த கெட்ட பேர் போகிறது? இதுல இருந்து ஒண்ணு புரியுது, எல்லா விஷயத்துக்கும் விடாமுயற்சி தேவை. ஆனா சிகரெட்டுக்கும் சரக்குக்கும் மட்டும் விடும் முயற்சி தேவை.